10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்களே, இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு வெளியான தமிழ் புத்தகம். புதிய புத்தகம் இது. இதில் வந்துட்டு இப்போ நாம் இதை மனப்பாட பகுதியை ஆரம்பத்திலிருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். 9ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு சென்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நாம் நம்மளுடைய லீவை நம்ம நல்லாவே ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்போம். இனி வந்துட்டு நம்ம படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் கிட்ட வந்தாச்சு. அதனால் நம்ம இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய போர்ஷன்ஸை அன்னன்னைக்கு முடிச்சுட்டு வந்தோம்னா லாஸ்ட்டு வந்துட்டு ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகாத ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுத போகலாம். சரிங்களா? இப்போ அன்னன்னைக்கு உள்ளதை சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நம்ம தேர்வுக்கு தயாராகலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அன்னை மொழியே. அன்னை மொழியே இதை வந்துட்டு பாவலேறு பெருஞ்சித்திரனார் ஆசிரியர். இதில் வந்துட்டு இந்த 8 வரிகள் மட்டும்தான் மனப்பாட பகுதி. அந்த 8 வரிகளை நம்ம நல்லா மனப்பாடம் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் வாசித்து காமிக்கிறேன், பார்க்கலாம். அழகார்ந்த செந்தமிழே. இப்போ பாருங்கள், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னே முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக் குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே. மறுபடியும் பாருங்க, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னே முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இது நம்ம தமிழை வாழ்த்தி பாடுற மாதிரி பாருங்க. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இந்த பாடலுடைய பொருள் பாருங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, இங்கே கொடுத்துருக்காங்க. அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமை வாய்ந்த. இப்போ பாருங்க பாடலின் பொருள். அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளால் மேன்மையான பெருமைக்குரியவளே, இனிய 10 பாட்டே 8 தொகையே நல்ல 14 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலை வணங்கி வாழ்த்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் பாடலுடைய பொருளும் பார்த்தாச்சு. இனி நாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.